வணக்கம் நேயர்களே, உலகம் உங்கள் பார்வைக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பூமி தினசரி சுழலும் பொழுது வித்தியாசமான சம்பவங்கள், நிகழ்வுகள் என அனைத்தையும் நடக்கத்தான் செய்கிறது. அதில் பல சம்பவங்கள் நமக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகின்றன. அதில் சில சம்பவங்கள் மட்டும் மகிழ்ச்சியை தருகின்றன. இப்படி ஒட்டுமொத்த நிகழ்வுகளின் தொகுப்பாக உலகம் உங்கள் பார்வைக்கு தயாராக இருக்கிறது. வாருங்கள், நிகழ்ச்சியை தொடர்வோம். இது உலகம் உங்கள் பார்வைக்கு. உலகில் நடைபெறும் அரசியல், அதில் நடைபெறும் மாற்றங்கள் இப்பொழுது உங்கள் பார்வைக்கு. பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப்பின் வேட்புமனு ஏற்பு. ராஜா பர்வேஸ் அஷ்ரப் மனு நிராகரிப்பு. பாகிஸ்தானில் வரும் மே 11 பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் அனைத்து பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சி சார்பாக கைபர் பக்துன்கவா மாகாணத்தில் உள்ள சித்ரால், பஞ்சாப் மாகாணத்தில் கசூர், கராச்சி, இஸ்லாமாபாத் ஆகிய தொகுதிகளில் முஷாரப் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். முஷாரப் மீது கசூர் தொகுதிகளில் 4 வழக்குகள் உள்ளதாக வழக்கறிஞர் ஒருவர் தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து கசூர் தொகுதியில் அவர் வேட்புமனுவை தேர்தல் அதிகாரிகள் கடந்த வாரம் நிராகரித்தனர். இதேபோல் கராச்சி தொகுதியிலும் நிராகரிக்கப்பட்டது. பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் கைபர் பக்துன்கவா மாகாணத்தில் சித்ரால் தொகுதி முஷாரப் செல்வாக்கு பெற்ற இடம். இத்தொகுதிக்கு பல நலத்திட்டங்களை முஷாரப் நிறைவேற்றியுள்ளார். இந்த தொகுதியில் அவரது மனு நேற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இஸ்லாமாபாத் தொகுதியிலும் முஷாரப்பின் வேட்புமனுவை எதிர்த்துள்ளனர். இந்த தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்படுமா என்பது தெரியவில்லை. அதேபோல் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் ராஜா பர்வேஸ் அஷ்ரப் பார்லிமெண்ட் தேர்தலில் ராவன்பிண்டி தொகுதியில் போட்டியிட மனு செய்திருந்தார். அம்மனு நேற்று நிராகரிக்கப்பட்டது. தேர்தல் கமிஷன் அதிகாரிகளின் சரிபார்ப்பு பணிகளுக்கு பிறகு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் என்ற நிலையில் அரசியலமைப்பின்படி 62 மற்றும் 63 என்ற விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை. மேலும் வேட்பாளர் என்ற முறையில் நன்மதிப்பு குணம் இல்லை என்ற காரணத்தினால் அவரது மனு நிராகரிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்துவது தொடர்பாக பாகிஸ்தான், அமெரிக்கா இடையே ரகசிய ஒப்பந்தம். பாகிஸ்தான் தனது மண்ணில் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்த அமெரிக்காவுக்கு அனுமதி அளித்துள்ளது. எனினும் தனது அணுசக்தி திட்டங்கள், காஷ்மீர் தீவிரவாதிகள் பயிற்சி பெறும் மலை பிரதேசங்கள் மீது ஆளில்லா விமானங்கள் பறக்கக்கூடாது என்ற நிபந்தனைகளின் பேரில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் மட்டும் ஆளில்லா விமானத்தை இயக்கலாம் என அனுமதி தரப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு ஆளில்லா விமான தாக்குதலின் போதும் பாகிஸ்தானிடம் அனுமதி பெற வேண்டும், தாக்குதல் இலக்கு குறித்தும் தெரிவிக்க வேண்டும் எனவும் அந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக புஷ் இருந்தபோது தொடங்கப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்கள் தற்போதைய அதிபர் ஒபாமா காலத்திலும் தொடர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தலிபான் பயங்கரவாதி நெக் முகமது ஆளில்லா விமானம் மூலம் கொல்லப்பட்டார். ஆனால் பாகிஸ்தான் இராணுவத்தின் ராக்கெட் தாக்குதலால் முகமதுவும் 4 அல்-கொய்தா பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர் என பாகிஸ்தான் இராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தார். ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு அமெரிக்காவின் குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சியினர் இரு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பல மைல் தூரம் உள்ள அறையில் அமர்ந்து கொண்டு ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்துவது பாதுகாப்பானது என கருதப்படுகிறது. ஈரான் நாட்டின் அணு ஆயுத பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் சர்வதேச நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே தீவிர பேச்சுவார்த்தை. ஈரான் நாட்டின் அணு ஆயுத பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் சர்வதேச நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே தீவிர பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. கஜகஸ்தான் தலைநகர் அல்மாட்டியில் 2வது நாளாக சனிக்கிழமையும் ஈரான் நாட்டு அணுசக்தி துறை பிரதிநிதிகளுடன் வல்லரசு நாடுகளின் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தொடர் பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் மீண்டும் கூடி பேச வேண்டும் என முடிவு செய்தனர். அணு ஆயுத பிரச்சினை தொடர்பாக சர்வதேச நாடுகளின் வேண்டுகோளை ஈரான் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக பொருளாதார தடைகளை நீக்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு கொள்கை பிரிவு தலைவர் ஜே அஸ்டன், ஈரானின் முதன்மை பிரதிநிதி டாக்டர் சயீத் ஜலீல் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருதரப்பின் நிலை குறித்து இருவரும் தீவிரமாக பரிசீலித்தனர். அதே நேரத்தில் பிரான்ஸ் மற்றும் சீன தூதுக்குழுவினரோடும் ஈரான் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான தங்கள் உரிமையை விட்டுத்தர முடியாது என ஈரான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. செறிவூட்டும் பணியை குறைத்துக் கொண்டோ போர்டோ அணுசக்தி மையத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகளை ஈரான் நிறுத்த வேண்டும் என வல்லரசு நாடுகள் வலியுறுத்துகின்றன. இதனால் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நீடிக்கிறது. தொடர்ந்து 6 மணி நேரம் நடத்திய பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரும் தங்கள் நிலையை உறுதியாகவே இருந்ததால் இழுபறி ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய நாட்டு பிரதிநிதி ஜெர்சி யாப்கோவ் கூறுகையில், பேச்சுவார்த்தை கடினமான சூழ்நிலையில் நடந்து வருகிறது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதில் அனைவரும் தீவிரமாக உள்ளனர் என்றார். ஜப்பான் புகுஷிமா உலையில் மீண்டும் கதிரியக்க கசிவு, பயத்தில் அப்பகுதி மக்கள். ஜப்பான் நாட்டை கடந்த 2011ஆம் தேதி மார்ச் மாதம் பயங்கர நிலநடுக்கம் தாக்கியதைத் தொடர்ந்து சுனாமி ஏற்பட்டது. இவை இரண்டின் தாக்குதல் காரணமாக புகுஷிமா அணு உலையிலிருந்து அணுக்கதிர் கசிவு ஏற்பட்டது. அத்துடன் புகுஷிமா அணு உலையின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டன. கடந்த வெள்ளிக்கிழமை இவற்றில் ஒரு தொட்டியிலிருந்து 120 டன் கதிரியக்க நீர் கசிந்தது. கசிந்த நீர் கடல் நீரில் கலக்காது என்று நம்புவதாக டோக்கியோ மின்னிலை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் நேற்று சனிக்கிழமை மேலும் ஒரு தொட்டியிலிருந்து கதிரியக்க நீர் கசிவு ஏற்பட்டது. இது மிக குறைவான அளவே என்று கூறப்படுகிறது. இந்த அணு உலையை குளிர்விக்க 7 நீர் தொட்டிகள் பூமிக்கு அடியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவில் பஸ் மீது டேங்கர் லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் 36 பேர் பரிதாபமாக பலியாகினர். நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியில் பெனின் ஓர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பஸ் மீது பெட்ரோல் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. லாரியும் பஸ்ஸும் தீப்பற்றி வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் பஸ்ஸில் பயணம் செய்த 30 பேரும் லாரியில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து நிகழ்ந்த இடத்தின் சாலையோரத்தில் இருந்த கடை அருகே நின்று கொண்டிருந்த குழந்தைகளும் உயிரிழந்தனர். காயமடைந்த 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக சாலை பாதுகாப்பு ஆணைய செய்தித் தொடர்பாளர் ஜோனஸ் அக்யூ கூறினார். எண்ணெய் வளம் அதிகமுள்ள நைஜீரியாவில் மோசமான சாலைகள், ஓட்டுநர்களின் கவனமின்மை, அதிவேகம் ஆகிய காரணங்களால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி நிகழ்கின்றன. ஆப்கானிஸ்தானின் நேட்டோ விமானப்படை தாக்குதல், குழந்தைகள் உட்பட 19 பேர் பரிதாப பலி. ஆப்கானிஸ்தானில் குனார் மாகாணத்தில் இராணுவ படைகள் தீவிரவாதிகளை வேட்டையாட நேட்டோ விமானப்படை தாக்குதல் நடத்தியது. ஷிகால் மாவட்டத்தில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகளுக்கும் ஆப்கானிஸ்தான் இராணுவ படைகளுக்கும் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டை தீவிரமடைந்ததையொட்டி சம்பவ இடத்திற்கு நேட்டோ விமானப்படை அழைக்கப்பட்டது. உடனே அவ்விடத்திற்கு விரைந்து சென்ற நேட்டோ விமானங்கள் குண்டுமழை பொழிந்தது. அதில் 10 குழந்தைகள், 1 பெண் உட்பட 19 பேர் உடல் சிதைந்து பலியாகியுள்ளனர். இதுகுறித்து ஷிகால் மாவட்ட கவர்னர் அப்துல் ஜாகிர் கூறுகையில், படுகாயமடைந்த 6 பெண்கள் குனார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். பாகிஸ்தானைச் சேர்ந்த கல்வி உரிமை போராளி மலாலா நம்பிக்கையின் சின்னமாக விளங்குவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் பாராட்டு. பாகிஸ்தான் பள்ளியில் படித்து வந்த மாணவி மலாலா பெண் குழந்தைகள் கல்வி கற்பதன் அவசியம் குறித்தும் அதற்கு தாலிபான்கள் தடை விதிப்பதை எதிர்த்தும் கடந்த ஆண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரமடைந்த தாலிபான் பயங்கரவாதிகள் அவர் மீது கொலைவெறி தாக்குதல்களை நடத்தினர். இதில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய மலாலா லண்டன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின் முழுமையாக குணமடைந்தார். இப்போது பிரிட்டன் பள்ளி ஒன்றில் படிப்பை தொடர்ந்து வருகிறார். இந்நிலையில் மலாலாவும் ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூனும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் உரையாடினர். அப்போது என்னால் நடக்க முடிகிறது, பேச முடிகிறது, என்னால் எதையும் செய்ய முடியும் என்று மலாலா தெரிவித்தார். பான் கி மூன் கூறுகையில், நீ நம்பிக்கையின் சின்னமாகவும் ஐநா சபையின் மகளாவும் விளங்குகிறாய். ஐநா சபை எப்போதும் உனக்கும் உன்னை போன்றோருக்கும் ஆதரவாக இருக்கும். ஒரு பெண்ணுக்கு நாம் கல்வியை அளிக்கும்போது ஒரு குடும்பத்திற்கும் ஒரு சமூகத்துக்கும் ஒரு நாட்டிற்கும் நாம் கல்வியை அளிக்கிறோம் என்று குறிப்பிட்டார். அதற்கு மலாலா கூறுகையில், நான் ஒரு தலைவியாகி ஒட்டுமொத்த உலகிற்கும் சேவை புரிய விரும்புகிறேன். சிறுமிகளின் உரிமைகளுக்காகவும் அனைத்து மக்களின் உரிமைகளுக்காகவும் உழைக்க என்னை நானே ஈடுபடுத்திக் கொண்டுள்ளேன் என்றார். இதை கேட்ட பான் கி மூன், உனது கருத்துக்களால் என்னை ஈர்த்துள்ளாய், உன்னை சந்திக்க ஆர்வமாக காத்திருக்கிறேன் என்று தெரிவித்தார். உங்கள் பார்வைக்கு காத்திருக்கும் உலக நிகழ்வுகள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும்.
உலக நிகழ்வுகள் உங்கள் பார்வைக்காக காத்திருக்கிறது. வாருங்கள், மீண்டும் நிகழ்ச்சியை தொடர்வோம். இது உலகம் உங்கள் பார்வைக்கு. திருவிழா என்றாலே மகிழ்ச்சிதான். பலர் ஒன்றாக கூடி கொண்டாடும் இந்த விழாவை விரும்பாதவர்கள் எவருமே இருக்க முடியாது. இந்த அடிப்படையில் 140 பெருநகரங்களில் கொண்டாடப்பட்ட தலையணை சண்டை திருவிழா பற்றி இதோ. சர்வதேச தலையணை சண்டை திருவிழா உலகம் முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் நேற்று கொண்டாடப்பட்டது. கடந்த 2008ஆம் ஆண்டு கின்னஸ் சாதனைக்காக 3000க்கும் மேற்பட்டோர் தலையணை சண்டையை நிகழ்த்தினர். பின்னர் இதற்காக கிளப் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் சர்வதேச தலையணை சண்டை திருவிழா உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதையடுத்து தற்போது நடைபெற்ற 5ஆம் ஆண்டு சர்வதேச தலையணை சண்டை திருவிழா உலகின் முக்கிய நகரங்களான பிரிட்டனின் தலைநகர் லண்டன், சீனாவின் பீஜிங், ஜெர்மன் தலைநகர் பெர்லின் மற்றும் ரோம், பார்சிலோனா, நியூயார்க் உள்ளிட்ட 140க்கும் மேற்பட்ட பெருநகரங்களில் கூடிய மக்கள் தலையணைகள் மூலம் பஞ்சுகள் பறக்கும் அளவிற்கு ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதுகுறித்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் கூறுகையில் தங்களுக்கு பிடிக்காத நபர்களின் பெயர்களை தலையணையில் எழுதி சண்டையிட்டதாகவும் இதன் மூலம் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் குறைந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். நாய்களை வளர்ப்பவர்கள் பெருகி வரும் இன்றைய காலகட்டத்தில் நாய்களை கள்ளத்தனமாக விற்பவர்களும் அதிகரித்து வருகின்றனர். இத்தகைய நாய்களை கள்ளத்தனமாக விற்றவர்களிடமிருந்து நாய்களை பிடித்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் பாதுகாத்து வருபவர்களை பற்றிய செய்தி உங்களுக்காக. வட பிலிப்பைன்ஸில் உள்ள லாகுனா பகுதியில் கள்ளத்தனமாக வளர்க்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட பிட் புல்ஸ் எனும் அரிய வகை நாய் கைப்பற்றப்பட்டது. கடந்த மார்ச் மாதம் 2012ஆம் ஆண்டு போலீசார் மற்றும் சமூக ஆர்வலர்களின் தீவிர முயற்சியால் இந்த நாய்கள் மீட்கப்பட்டது. இவற்றை மீட்டெடுக்கும் போது இந்த பிட் புல்ஸ் இன நாய்கள் நோயுற்றும் காயமடைந்தும் இரும்பு கம்பிகளால் தாக்கப்பட்டும் பிணைக்கப்பட்டு சுதந்திரம் இல்லாமல் இருந்திருக்கிறது. மேலும் இந்த நாய்கள் ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டு பல காயங்களை ஏற்படுத்தி கொண்டுள்ளன. இந்த காயங்கள் தற்போது குணமடைந்து வருகிறது. எங்களால் காப்பாற்றப்பட்ட நாய்களின் மருத்துவ செலவு மற்றும் இவற்றின் இருப்பிடத்திற்காக ஒரு மாதத்திற்கு 4900 அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு நாய்களுக்கும் நாங்கள் தனியாக ஒரு கூண்டுகள் அமைத்துள்ளோம். இந்த பிட்புல்ஸ் நாய்கள் 1 வருட மருத்துவ பராமரிப்பிற்கு பிறகு தற்போது வெறும் 10 நாய்கள் மட்டுமே முழுமையாக குணமடைந்துள்ளது. இவற்றில் 4 நாய்கள் மட்டுமே பொதுமக்களால் தத்தெடுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள நாய்களை நாங்கள் மிகவும் பத்திரமாக பராமரித்து வருகிறோம் என்று இந்த நாய்களை பாதுகாத்து வரும் சேவ் த லாகுனா பிட்புல்ஸ் அமைப்பின் மேலாளரும் சமூக ஆர்வலருமான மரியா தெரிவித்தார். குழந்தைகள் எதை செய்தாலும் அது ஒரு தனி அழகுதான். அந்த அழகிய குழந்தைகள் நடனம் கற்றுக்கொள்வது என்றால் சொல்லவே வேண்டாம். அமெரிக்காவில் குழந்தைகள் பேலட் நடனம் கற்றுக்கொள்ளும் அழகை நீங்களும் பார்த்து மகிழுங்கள். பேலட் டான்சராக வேண்டும் என்பது வெளிநாடுகளில் பல இளம் ஆண் மற்றும் பெண்களின் கனவாக உள்ளது. இதற்காக அவர்கள் நிறைய பணம் செலவு செய்து மிகப்பெரிய நடன பள்ளிகளிலும் சேர்கின்றனர். இந்த வகையில் நியூயார்க்கில் உள்ள ஸ்கூல் ஆஃப் அமெரிக்கன் பேலட் நடன பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட 6 வயது சிறுவர் சிறுமியர்கள் புதிதாக இணைந்துள்ளனர். லிட்டில் டான்சர்களான இவர்கள் மிகவும் மெதுவாகவும் அழகாகவும் மிருதுவாகவும் ஒரு பழமையான பிரார்த்தனை பாடலுக்கும் அதன் பின்னர் பியானோ இசையில் ஒரு பாடலுக்கும் தனது முதல் நடன பயிற்சியை மேற்கொண்டனர். இந்த நடன வகுப்பை பற்றி மேலாளர் மேசோ கூறும்பொழுது, பேலட் நடனத்தில் நெகிழ்வு தன்மையும் உடலின் வளைவுகளும் தான் மிக முக்கியம். கால்கள் கைகளின் வளைவுகள் எவ்வளவு தூரம் அசைகிறதோ அந்த அளவிற்கு இந்த நடனம் அழகாக இருக்கும் என்று கூறினார். இந்த நடனப் பள்ளியில் பெண் குழந்தைகளுக்கு 35 அமெரிக்க டாலர்கள் பயிற்சி கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் ஆண் குழந்தைகளாக இருந்தால் கட்டணம் எதுவும் கிடையாது. இந்த பேலட் நடன பள்ளியை உலக புகழ்பெற்ற நடன அமைப்பாளர் ஜார்ஜ் ஆரம்பித்து நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. காற்றை விட லேசான பொருட்கள் எதுவுமே இல்லை என்றுதான் நாம் இதுவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சீன விஞ்ஞானிகள் உலகின் மிக லேசான பொருளை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். 1 பங்கு எடையை கொண்ட இந்த ஏரோஜெல் எனப்படும் பொருள் 0.16 மில்லிகிராம் கன சென்டிமீட்டர் எடை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாக மிகவும் எடை கொண்ட பொருளாக கருதப்பட்ட கிராஃபைட் ஏரோஜெல் எடையை விட கார்பன் ஏரோஜெல் மிகவும் எடை குறைவானதாகும்.
முன்னதாக கடந்த ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கிராஃபைட் ஏரோஜெல்லை உருவாக்கினர். இதன் எடை 0.18 மில்லிகிராம் கன சென்டிமீட்டர் ஆகும். இத்தகைய ஏரோஜெல்கள் செமி சாலிட் ஜெல்லை காய வைத்து உருவாக்கப்படுகின்றன. இதன் காரணமாக இவற்றின் உட்பகுதிகள் காற்றால் நிரம்பி இருப்பதால் இவை மிகவும் எடை குறைந்ததாக உள்ளன. தற்சமயம் உபயோகத்தில் இருக்கும் எண்ணெய் உறிஞ்சும் தன்மை கொண்ட பொருட்கள் தனது எடையில் 10 மடங்கு அளவு உறிஞ்சும் தன்மை கொண்டவை. ஆனால் கார்பன் ஏரோஜெல் தனது எடையில் 900 மடங்கு அதிக அளவு எண்ணெய் உறிஞ்சும் தன்மை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பண்பு காரணமாக மாசு கட்டுப்பாட்டில் இந்த பொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக அரங்கில் நடைபெறும் விளையாட்டு நிகழ்வுகளை இப்பொழுது பார்ப்போம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் இந்திய அணியில் மூத்த வீரர்கள் நீக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் இந்திய அணியில் மூத்த வீரர்களான வீரேந்திர சேவாக், ஹர்பஜன் சிங், சாஹிர் கான் ஆகியோருக்கு இடம் கிடைக்கவில்லை. அதே சமயம் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த பர்வீஸ் ரசூல் உள்ளிட்ட பல இளம் வீரர்கள் அணியில் இடம் பிடித்தனர். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபிக்கான போட்டியானது இங்கிலாந்தில் வரும் ஜூன் மாதம் நடைபெற உள்ளது. இப்போட்டியில் விளையாடும் 30 பேர் கொண்ட உத்தேச இந்திய அணி சனிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. முரளி விஜய், ஷிகர் தவான், கௌதம் காம்பீர், உன்முக் சந்த், விராட் கோலி, யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா, ரோஹித் சர்மா, மனோஜ் திவாரி, ரஹானே, அம்பாடி ராயுடு, மகேந்திர சிங் தோனி, ரித்திமான் சாஹா, தினேஷ் கார்த்திக், ரவிச்சந்திரன், அஸ்வின், அமித் மிஸ்ரா, ரவீந்திர ஜடேஜா, சக்சேனா, பர்வீஸ் ரசூல், இஷாந்த் சர்மா, புவனேஸ்வர் குமார், அசோக் டிண்டா, உமேஷ் யாதவ், முகமது சமி, இர்ஃபான் பதான், வினய் குமார், பிரவீன் குமார், ஈஸ்வர் பாண்டே மற்றும் சித்தார்த் கவுல் ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி புனே வாரியர்ஸ் அணி வெற்றி. இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மோதல். ஹைதராபாத்தில் சன்ரைசர்ஸ் மற்றும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற பெங்களூர் கேப்டன் விராட் கோலி பேட்டிங்கை தேர்வு செய்தார். இரு அணிகளும் 20 ஓவர்கள் முடிவில் தலா 130 ரன்கள் எடுத்ததால் ஆட்டம் டையில் முடிந்தது. இதனையடுத்து சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் 5 ரன்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் வெற்றி கண்டது. புனே வாரியர்ஸுக்கு எதிரான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி கண்டது கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி. முதலில் பேட் செய்த புனே வாரியர்ஸ் 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பின்னர் ஆடிய பஞ்சாப் அணி 13வது ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 100 ரன்கள் எடுத்து வெற்றி கண்டது. அன்றாடம் நடக்கும் உலக நிகழ்வுகளை உங்களுக்கு கொண்டு செல்வதுதான் நமது நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த முயற்சியை இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாகவும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது உலகம் உங்கள் பார்வைக்கு.